எடுத்துட்டு கூட்டு எல்லா சீத்தையும் கைட்டு எடு சீப்பு எடுத்து அப்புறம் தலையில் சீவணும்ல. காலத்தை ஏற்றி விட்றா பாருங்க. வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் வைப்போமா? என்றைக்கும் போல வெள்ளைச்சோறு. கேட்குறிய கூட்டு பொரியெல்லாம் வைக்க மாட்டேங்களா பனுமதியக்கா? அதெல்லாம் வச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. நல்லா தெம்புண்டு ரைட்டு தட்டே சொல்கிறது. ஏத்தே கூட்டு பொரியெல்லாம் வச்சு விரும்பி சாப்பிட்டாண்டா அது நல்லாயிருக்கும். வச்சதோ அம்புட்டையும் நம்மளே வலிச்சு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இன்றைக்கி தட்டாம்பேத்து குழம்பு. கிராமத்துலேயும் சரி, நான் வளர்ந்த இடத்துலையும் சரி, என் புருஷன் வீட்லேயும் சரி, அதிகமாக கூட்டு வச்சு சாப்பிட்டதே கிடையாது. அது எப்படியா போனோம்னா ஒரு எனக்காவது நல்லெண்ணெய் பெரியனாவுக்கு கூட்டுதுகளை வைப்போம். இல்லைன்னா அப்பளம் பொரிச்சுக்கிடுவோம். அம்பிடுத்தேன். அதுதான் எங்கள் வீட்டு குழம்பாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்குமான்ட்டு எனக்கு தெரில. என் வீட்டு நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு முட்டை விட்டு அவிச்சு கொடுத்தா சாப்பிடுங்க பிள்ளைங்க. அம்பிடுத்தேன். இந்த பூச்சிக்குட்டி போய் சாப்பிடு. இதே எங்கள் வீட்டில் குழம்பு. தட்டாம்பயத்து புளிக்குழம்பு, வெள்ளைச்சோறுத்தே. இதே எங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிய கிடைக்கும். சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லோரும். நீங்களும் சாப்பிடுங்க நல்லபடியாக. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு என்ன சோறுன்றதையும் சொல்லுங்கத்தே. நான் உங்களுக்கு காட்டுறது மாதிரி நீங்கள் எனக்கு காட்ட முடியாட்டாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்ன நான் சொல்கிறது ஏக்கா கூட்டு வச்சு கொடு நல்லபடியாக பிள்ளைகளை கவனிச்சுக்க அப்படின்றதெல்லாம் நல்ல அக்கறையான சொல்லுவேன். இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம வீட்டு நிலவரத்தில் எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படித்தானே வைக்கணும். கூட்டே பீட்ரூட்டு பொறிச்சோன்னா அப்படியே இருக்கும். அப்படியே வலிச்சு போட்டு நான் தான் பிரட்டிக்கிட்டு சாப்பிடுவேன். அப்படி போகுது காலங்க. சரி தங்க சாப்பிடட்டுமா? லைக் பண்ணுங்கள். தட்டாம்பயத்து புளிக்குழம்பு, வெள்ளைச்சோறு. என் மூஞ்சி இன்றைக்கி காட்டலை எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. இப்போ பூஜாவுக்கு சாப்பிட போதும். சரி சாப்பிடட்டும் பிள்ளை. நீங்கள் லைக் பண்ணுங்கள்.